சாமாமபி வீக்ஷதாம் லக்ஷ்மீஹி. அந்த பெரிய பிராட்டியாருடைய குளிர்ந்த கடாட்சம், அந்த கடாட்சம் கிடைத்தால் நமக்கு அந்த பங்கயத்தால் திருவருளாலும் பங்கய மாமலர் பாவையினுடைய அந்த கடாட்சமானது நமக்கு இந்த அர்ச்சாவதாரத்தில் அந்த எம்பெருமானுடைய கைங்கரிய சம்பத்து, அந்த செல்வம் இந்த இகலோகத்திலே அர்ச்சாவதாரத்திலே கிடைக்க வேணும் என்றாலும் பரமபதத்திலே கிடைக்க வேணும் என்றாலும் லக்ஷ்மி கடாட்சத்தாலே அன்றி கிடைப்பது அருமை. பங்கயத்தால் திருவருளும் கொண்டு நின்கோயில் ஷீத்து. அதனால் அந்த எம்பெருமானுக்கு செய்யக்கூடிய கைங்கரியம் பண்டையின் ஆனாலே உன் திருவருளும் பங்கயத்தால் திருவருளும் கொண்டு. உன் திருவருள், எம்பெருமானுடைய திருவருள் மட்டும் இருந்தால் வீட்டை மட்டுமே பேணி போருவார்கள். அந்த பங்கயச் செல்வியான பிராட்டியினுடைய கடாட்சம் இருந்தால் நின் கோயில் ஷீத்து, அந்த எம்பெருமானுடன் அர்ச்சாவதாரமாக கோயில் கொண்டருளும் திவ்ய தேசங்கள் எல்லாம், அந்த எம்பெருமான் தாமே உகந்து அருளின நிலங்களெல்லாம் பேணிக்கொண்டு போருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த பிராட்டி பக்கல் அந்த பிராட்டியினுடைய கடாட்சம் பெறாதே, அந்த பிராட்டினுடைய கடாட்சம் இல்லாமல் பேரு நமக்கு இல்லை. புருஷகாரத்துவம் வேணும், பிராட்டியினுடைய கடாட்சம் வேணும். அந்த கடாட்சம் இல்லை என்றால் நமக்கு பேரு இல்லை. இதனை நம் ஆச்சாரியர்கள் எப்படி காட்டி போருவர்கள் என்றால், சூர்பனகா பிராட்டியை விட்டு எம்பெருமானை மட்டுமே ஆசைப்பட்டாள். அப்போ பிராட்டி அங்கம் போலே, எம்பெருமான் அங்கியை போலே. அங்கத்தை விட்டால் அங்கியை மட்டும் அடைய நினைத்தால் அதனாலே அங்க பங்கம் ஏற்பட்டது. அவளுடைய அங்கத்திலே ஓர் உறுப்பு, 2 உறுப்புகள் பங்கப்பட்டு விட்டன. காதும் மூக்கும் அறுபட்டு போனாள். அதேபோல இராவணன், அவன் அங்கியை விட்டான், தலை போல இருக்கிற எம்பெருமானை விட்டான், அங்கத்தை மட்டும் பற்றினான். அந்த பிராட்டியை பார்த்தான் பெருமான். அங்கியை விட்டுட்டு அங்கத்தை பற்றினியா, உனக்கு அந்த அங்கியே இல்லாமல் பண்ணுறேன்னு 10 தலைகளும் அறுத்து விழும்படி செய்தான். அதனால் அந்த கைங்கரிய சம்பத்தை அடியனுக்கு கொடுக்கணும். அதற்காக பிராட்டினுடைய கடாட்சம் வேணும். இகலோக கைங்கரியம் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவது, அதற்கும் அந்த பிராட்டினுடைய கடாட்சம் வேணும். பரலோகத்தில் செய்யக்கூடிய அந்த நித்திய கைங்கரியமான சொத்து, அதற்கும் பிராட்டி கடாட்சம் வேணும். அதனால் பிராட்டியினுடைய கடாட்சம் அது கருணையால் வந்தது. அந்த கடாட்சமும் வேணும். அந்த கடாட்சம்தான் நமக்கு புருஷகாரத்துவத்தை சொல்லுகிறது. அந்த கடாட்சத்தை நாமும் பெறலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.